சென்னை சிட்டி கேங்ஸ்டர் அந்த படம் தான் பார்த்துட்டு வரேன். படம் வந்து நல்லா இருக்குங்க. படம் வந்து ஒரு இயல்பாக இருக்குது. ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு எல்லோரும் உட்காந்து பார்க்கலாம், ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கலாம். ஆனந்த்ராஜ் வந்து நல்லா நடிச்சிருக்காரு. ஆனந்த்ராஜும் வந்து மொட்டராஜேந்திரன் நடிச்சிருக்கு தான் இன்னமும் ஒரு இயல்பாக இருக்குது. போர் அடிக்காமல் போகுது. எல்லோரும் ஃபேமிலியோடு பார்க்கலாம். இந்த படத்தில் வந்து அந்த எப்படி வந்து இல்லை பரவாயில்ல, எல்லாமே நல்லா இருக்குது. மொட்டராஜேந்திரனை வந்து அவரை வந்து கொஞ்சம் சரியான முறையில் இதில் காமிச்சிருக்காங்க. ஆனந்த்ராஜ் அண்ணன் அவர் வந்து வில்லனாக தான் நம்ம பார்த்துருக்கோம். இதில் காமெடியாக வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு விஷயம், ஒரு காமெடியான ஒரு ரோலை வந்து சூப்பராக காமிச்சிருக்காங்க. அவருக்கு வந்து அந்த மனநிலை சேஞ்ச் பண்ணி அந்த ஒரு விஷயத்தை வந்து கரெக்டான முறையில் அந்த கதைக்களமே போகுது. அந்த விஷயத்தை தான் வந்து தட்டும்போது ஒரு ரெண்டு கதாபாத்திரமாக பார்க்குறோம். அதாவது வந்து அவரே ஒரு போலீஸாகவும் அவர் மைண்டில் நினச்சி அந்த நேரத்தில் அதை தட்டும்போது வந்து போலீஸாகவும் இயல்பாக ஒரு கதைக்களத்தை வந்து சூப்பராக தட்டிட்டு போகிறாரு. இல்லை அந்த மாதிரி எல்லாம் இல்லைங்க. அவர் மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு கேரக்டராக இருக்கார். அவர் அந்த தலையில் தட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா அவர் போலீஸாகவும் அவர் மைண்டை நினச்சிடுவார். அதுக்கப்புறம் பார்த்தா வந்து அவர் தான் கொள்ளையடிக்க வர ஒரு கேங்க்ன்றதை இன்னொரு தடவை தட்டும்போது வந்து அவரே காமிச்சு கொடுத்துட்றாரு. அவரே வந்து எல்லாரையும் வந்து மாட்டி விட்டுறாரு. மறுபடியும் வந்து அந்த டீமே வந்து அவங்க தலையை தட்டும்போது மறுபடியும் அதாவது வந்து ஒரு தகரத்தை தட்டினோம்னா சவுண்டு எந்த அளவுக்கு வரும், அந்த சவுண்டை கேட்டு ஒருத்தர் வந்து அந்த விஷயத்தை அவங்க சேஞ்ச் பண்ணிக்குவாங்கன்ற மாதிரி வந்து அவருடைய கதைக்களம் வந்து நாங்கள் பரவாயில்ல. இல்லை இது வந்து பழைய படத்தில் வந்து நம்ம அந்த புதையில எடுக்கிற விஷயத்த நம்ம பார்த்துருப்போம். இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி இதுலேயே வந்து அந்த பள்ளம் தோண்டி போகிறாங்கல்ல, அந்த பள்ளம் தோண்டி போகிற விஷயத்த வந்து எல்லாருமே யோசிப்போம். இப்போ இருக்கிற எல்லாருமே அந்த ஜிபிஆர்எஸ் மேப்பை பார்த்தாலே வந்து இது எப்படி நம்ம வந்து எதுனா வெளியே மேலே இருந்து லொக்கேஷனில் பார்த்தோம்னா நம்ம கண்டுபிடிக்க முடியும். கீழேருந்து எப்படி போகிறாங்க, புதையில எடுக்க எப்படி இவங்களால் தோண்ட முடியும், எப்படி தோண்டி எடுத்துகிட்டு போய் அவங்க வந்து அந்த லாக்கரில் போக முடியும். அவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்குது இப்போ இருக்கிற ஒரு காலகட்டம். எப்படி அவங்களால எடுக்க முடியுதுன்னா மெட்ரோ ட்ரெயினா அவங்க மேப்பில் எல்லாமே கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த மாதிரி அதை எல்லாமே யோசிக்கக்கூடிய ஒரு காலம். ஆனால் அதை யோசிக்காத அளவுக்கு இவங்க வந்து ஒரு காமெடியான முறையில் கொண்டு போகிறது வந்து பரவாயில்ல. இப்போ அதெல்லாம் நம்ம யோசித்தோம்னா, டெக்னாலஜி யோசித்தோம்னாலே இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு தான் எல்லாருமே தோணும். அந்த காலத்து படத்தை நம்ம பார்த்துருவோம், அந்த புதையல் எடுக்கிற சீனு. இப்போ வந்து எல்லாருமே யோசிப்பாங்க. ஆனால் அதை வந்து மைண்டை வந்து சேஞ்ச் பண்ணி அதை வந்து யோசிக்காத அளவுக்கு ஒரு காமெடியாக ஒரு இடத்துல இருந்து புதையில அந்த பள்ளத்தை தோண்டி ஒரு மேப்பை லொக்கேஷன் மாதிரி பார்த்து அவங்க எடுக்கிறது வந்து நல்ல ஒரு கதைக்களம் நல்லா கொண்டு வந்திருக்காங்க. ஃபேமிலியோடு பார்க்கலாம், நல்லா இருக்கு படம். ஒரு 70% கொடுக்கலாம். போது பாட்டில் போர் அடிக்கிற மாதிரி இல்லை, ஓரளவு நல்லா ஃபன்னாகவே போகுது. ஹீரோயின்லாம் நல்லா நடிச்சிருந்தாங்க. பாட்டு நல்லா இருந்துச்சு. டிவி மாஸ்டர் மியூசிக்கு பாட்டு எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஃபேமிலியோட பார்க்கலாம். எந்த ஒர்க்கர் சீனோ 18+ சீனோ இல்லை, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஃபன்னாகவே போகும். மொட்டராஜேந்திரன் சார் ரொம்ப நல்லா வச்சுருந்தாரு. ஆனந்த்ராஜ் சார் ரொம்ப நல்லா வச்சுருந்தாரு. அவங்க காம்பினேஷன் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. சாங்ஸ் ரொமான்ஸாக இல்லை, அது கதையில் அப்படியே எப்படி அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க, ராபரி எப்படி பண்ணுறாங்கிறத ஃபன்னாக சொல்லிட்டாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் படத்தில் மொட்டராஜேந்திரன் சார், ஆனந்த்ராஜ் சார்லாம் ரொம்ப காமெடியாக நல்லா பண்ணுறாங்க. காமெடி வந்து அங்கங்கே மொட்டராஜேந்திரன் சார், ஆனந்த்ராஜ் சார் வர சீன்லாம் காமெடி ஒர்க் அவுட் ஆகிடும். நல்லா பண்ணி